வணக்கம் நேயர்களே, அனைவருக்கும் உழைப்பாளர் நல தின வாழ்த்துக்கள். நேற்றைய தினம் அக்ஷய திருதியை முடிந்தது. அதில் பார்த்தோம்னா தங்கம் கிட்டத்தட்ட 25,000 கிலோ நமது இந்தியாவிலே வணிகமாகியுள்ளது. இந்தியா தான் உலகிலேயே மிக அதிகமான பிசிக்கல் கோல்டு, அதாவது ஃபார்ம் ஆஃப் ஜுவல்லரின்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது ஜுவல்லரி இல்லைன்னாக்க பார்ஸ் இல்லைன்னா காயின்ஸா வச்சிருக்கிறதுல இந்தியா தான் முதலிடத்தில் இருக்குன்னு சொல்லலாம். மெயினா ஏன் அப்படின்னாக்க தங்கம் ஒரு பாதுகாப்பான முதலீடு மற்றும் இன்ஃபிளேஷனால இது பாதுகாக்கும், ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷனால இது பாதுகாக்கும், அதாவது ஒரு பாதுகாவலராக இருக்கும் என்று எண்ணி மக்கள் அதை வாங்குறாங்க. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்க இந்தியாவில் தான் சற்றேறக்குரிய 25 டன் ஆஃப் கோல்டு பார்த்தீங்கன்னா இருக்கிறது குறிப்பிடத்தக்கது. இது ரொம்பவும் மிகவும் அதிகமாக இண்டிவிஜுவல் கோல்டு இருக்கக்கூடிய ஒரே கண்ட்ரியும் இந்தியா தாங்க. அது மாதிரி கோல்டு ஜுவல்லரி இந்தியாவில் பார்த்தோம்னா அதே மாதிரி ஒரு சிமிலர் பாத்தை எடுத்துக்கொண்டுள்ளதுன்னு சொல்லலாம். அதாவது நம்மளுடைய குரோத்தை இப்போ ஒரு கணக்கிட்டு இருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னாக்க 80 to 85 பில்லியன் US டாலர்ல இருக்கிறது பை FY35 கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துல 245 பில்லியன் US டாலராக ஆகக்கூடும் அடுத்த ஒரு 10 வருஷத்துல. ஸோ இப்போ பாருங்க, அப்படின்னா எவ்வளவு பாருங்க, 85ல இருந்து 245, கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 3 times growth in the last 10 years, அடுத்த 5-10 வருஷத்துல இருக்குங்கிறாங்க. அது மாதிரி கடந்த 5 வருடமாக இந்த ஆர்கனைஸ்டு ஜுவல்லரி இருக்கு பாத்தீங்களா, அது 20% 35% அதிகரித்துள்ளது. அதாவது மொமெண்டம் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. உதாரணத்துக்கு நிறைய ஜுவல்லரிஸ் பாத்தீங்கன்னா இப்போ எல்லா இடத்துலயும் Tier 2 Tier 3 சிட்டிஸ், அது மாதிரி சிட்டியில இருக்கக்கூடிய எல்லா இதுலயும் லைக் குரோம்பேட், தாம்பரம், பல்லாவரம் அப்படின்னு எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா எல்லா ஷாப்பும் இப்போ பேங்குக்கு அடுத்ததாக ஜுவல்லரி ஷாப் தான் பாத்தீங்கன்னாக்க அதிகமாக இருக்கிறது. இந்த மொமெண்டம் அதிகரிப்பதற்கு காரணங்கள் இருக்கிறது, அதை பற்றி பேசுவோம். அது மாதிரி இந்தியா சைனாவை ஓவர்டேக் பண்ணி மேல போயிடுச்சுங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னாக்க கோல்டு ஜுவல்லரி கன்சம்ஷன்ல. ஸோ நம்ம இந்தியாவோட கன்சம்ஷன் லாஸ்ட் இயர் 563.4 டன், அதே இது சைனாவோடது 511.4 டன் தாங்க. ஸோ இந்தியா இஸ் கோயிங் என்ன ஒரு ரேபிட் குரோத்னே சொல்லலாம். ஓகே, இந்த குரோத் டிரைவர் இப்ப எல்லாருக்கும் முக்கியம் அதுதானங்க. எப்படி இந்த growth டிரைவர் இந்தியாவில் இவ்வளவு அதிகமாச்சு, எப்படி சாதகமாகுது, ஏறிக்கொண்டே இருக்கும்போது எப்படி இவ்வளவு வாங்குறாங்க அப்படிங்கிற கேள்வியெல்லாம் இருக்கும் இல்லையா. மெயினா இந்த growth டிரைவர்ல பாத்தீங்கன்னாக்க நம்மளுடைய பெண்கள் வேலைக்கு செல்வது 22% 2017-18 இருந்தது, 40.3% 2023-24 வந்திருக்கு. அதாவது அந்த ஷிஃப்ட் பாத்தீங்கன்னாக்க இது இதுதான் ரிஃப்ளெக்ஸ் பிக் டீல்னு சொல்லுவோம், அது அதிகரித்திருக்கிறது. ரெண்டாவது குட் மான்சூன். என்னைக்குமே இந்த மான்சூன் நன்றாக இருந்தா அந்த பூஸ்ட் ஆன் பர்ச்சேசிங் பவர்னு சொல்லுவோம் இல்லையா, அது அதிகரிக்கும். அதனால வில்லேஜில் வாங்கக்கூடிய தங்கம் அதுவும் அதிகரிக்கக்கூடும். Tier 2 and Tier 3 சிட்டிஸ். ஓகே, அடுத்தது கன்சியூமர் ப்ரிஃபரன்சஸ் ஏறிக்கொண்டே இருக்கு. முன்னாடிலாம் லேடிஸ் தான் தங்கத்து மேல ஒரு ஈர்ப்பு அதிகமா பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப அதுக்கு நிகராக ஆண்களும் போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால 2 பேரும் போட்டி போட்டு வாங்கறதுனால அந்த ஈர்ப்பு இருக்கிறது என்று சொல்லலாம். அடுத்தது பாத்தீங்கன்னாக்க போன வருட பட்ஜெட்ல கட் இன் இம்போர்ட் டியூட்டி பினான்ஸ் மினிஸ்டர் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதாவது 15% இருந்து 6% ஆச்சு. அதனால என்னாச்சு, ரேட் கொஞ்சம் நமக்கு சாதகமா ஆனதுனால அதுவும் ஒரு காரணம். அடுத்தது இதுதாங்க ரொம்ப முக்கியம், அதாவது ஒரு அஃப்ளூயன்ட் கன்சூமர் பேஸ்ன்னு சொல்லுவோம். இது பாத்தீங்கன்னாக்க பை 2048 மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக மேலே வரக்கூடியது பாத்தீங்கன்னாக்க 1250 மில்லியன் ஃபேமிலிஸ்ங்க மிடில் கிளாஸ் ஆகுது. இதுல பாத்தீங்கன்னா வெல்தி பாப்புலேஷன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 310 மில்லியன் வெல்தி பாப்புலேஷனாக மேலே இன்க்ரீஸ் ஆகிறாங்க. ஸோ அதனால என்ன ஆகும், ஸோ அவங்களுக்கு தகுந்த மாதிரியான ஜுவல்லரிகளை வாங்குறதோ இல்ல தங்கங்களை கோல்டு ETF வாங்குறதோ இதெல்லாம் அதிகரிக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். ஓகே, இப்ப தங்கத்துல என்னெல்லாம் சேலஞ்ச் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க மெயினா தங்க கடத்தல்ங்க. உங்களுக்கு தெரியுமா, போன வருடம் முண்டி
தங்கம் 160 டன் வந்து கடத்தல் பண்ணியிருக்காங்க. 810 டன் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணியிருக்கோம். 160 டன் வந்து கடத்தல் ஆகியிருக்குங்க. ஸோ இது வந்து ஒரு பிக் சேலஞ்ச் டு த இண்டஸ்ட்ரின்னு சொல்லணும். அதனால தயவு செஞ்சு எது தங்கத்தை வாங்குறதா இருந்தாலும் சரியான அந்த முத்திரைகள்லாம் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு வாங்குங்க. அதுக்குன்னு செலக்டிவ் டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட்ல. தயவு செஞ்சு அதை பார்த்துங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்க இந்த கோல்டு லீஸ் ரேட்னு சொல்லுவோம். இதை பத்தியே நம்ம ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்கோம். அதாவது அது வந்து 3% 7% அதிகரித்திருக்கு. இது இன்டைரக்டா என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கடைக்காரனுடைய மார்ஜின், ஜுவல்லரி ஷாப்ஸுடைய மார்ஜின் வந்து பிரஷர்ல இருக்குங்க இதனால. மேலும் கோல்டு பிரைசஸ் வந்து ரீட்டைல் சேல்ஸ்ல வந்து இந்த தங்கம் ஏறிக்கொண்டிருக்கிறதுனால டவுன் ஆயிருக்கு. மார்ச் மாசமே 12% மேல ரீட்டைல் சேல்ஸ் டவுன் ஆயிருக்கு. ஸோ அதனால தங்கம் ரொம்பவும் அதிகமாக ஏறினா ரீட்டைல் சேல்ஸ்ல வந்து டென்ட் விழக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கக்கூடும். மேலும் அவங்களுடைய இன்வென்ட்ரி காஸ்ட், ஸோ அது பார்த்தீங்கன்னாக்க அது வந்து பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே அதிகரித்து கொண்டே இருக்கிறது. இந்த இன்வென்ட்ரி காஸ்ட் அதிகரிச்சதுன்னா ஜுவல்லரிக்கு வந்து கடன் தொகை அதிகரிக்கக்கூடும். ஸோ இதெல்லாம் தான் ஓவரால் இன்புட்டுங்க. ஸோ அதனால தங்கம் வாங்குவது கண்டினியூஸா எவ்வளவு வாங்கலாம் அப்படிங்கன்னா 10% வாங்குங்க, தவறு கிடையாது. எல்லா பணத்தையும் நான் தங்கத்தில் போட்டு வச்சுக்கிறேன், தங்கம் 2 வருடமாக 24% 25% கொடுத்துருக்குன்னா அது வந்து ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்னால எப்பொழுதுமே எக்கானமியில வந்து பிரச்சனை இருக்காது. அந்த எக்கானமி பிரச்சனை வரும்பொழுது தங்கத்துல வந்து ஒரு பாம்பு மாரி படம் எடுக்குங்க. அதுதான் இது வந்து இட் இஸ் ஒன்லி ஷார்ட் டேர்ம் பினாமினா. அதனால தயவு செஞ்சு எல்லாத்தையுமே ஆக்கப்பூர்வமாக அறிவுபூர்வமாக முதலீடு செய்யுங்க. அப்பதான் உங்க முதலீடும் நன்கு பெருகக்கூடும். ஸோ கமிங் டு அவர் ஸ்டாக் மார்க்கெட், குளோபல் மார்க்கெட் பார்த்தீங்கன்னாக்க மைக்ரோசாஃப்ட் நேற்றைய தினம் ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பெக்டடை விட பெட்டரா இருக்குன்னு சொல்லலாம். அதனால யூஎஸ் மார்க்கெட்லாம் வந்து அதிகரித்துள்ளது. மேலும் பேங்க் ஆஃப் ஜப்பான் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னாக்க இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஹோல்டு பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து குட் டு த மார்க்கெட் ஸ்டெடியா இருக்கிறதுக்கு. மேலும் பிரெண்ட் குரூடு பார்த்தோம்னாக்க ஒரு மாதத்தினுடைய லோவை தொட்டில் இருக்குது, $61 per barrel. ஸோ அதனால குளோபலி மார்க்கெட் வந்து சாதகமாக இருக்கிறது. நாளைய தினம் நம்ம சந்தைகளில் வந்து விற்று வாங்குவதற்கும் வாங்கி விற்பதற்கும் ஏதுவாக இருக்கக்கூடும். ஹாப்பி டே அண்ட் ப்ராஃபிட்டபிள் டே.